everyone, welcome to my channel Yarn to What. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Hazel bonnet தான். இந்த bonnet தான் நம்ம பார்க்க போறோம். ரெண்டு கலர்ஸ்ல பண்ணிருக்கேன். க்ளோஸா பாருங்க. இந்த bonnet என்ன சைஸ்ல வேணா நீங்க செஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு இல்லாம பெரியவங்களுக்கு கூட நீங்க செய்யலாம். இதோட ரிட்டர்ன் பேட்டர்ன் என்னோட வெப்சைட்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த bonnet நீங்க எந்த yarnல வேணாலும் செய்யலாம். சம்மருக்கு செய்யணும்னா காட்டன்ல செய்யலாம், இல்லை வின்டர் ப்ராஜெக்ட்டுக்கு செய்கிறீங்களா இந்த மாதிரி உல்லன், அக்ரிலிக் அந்த மாதிரி எந்த yarnல வேணாலும் செய்யலாம். மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு bonnet கரெக்டாக வந்துடும். இந்த பேட்டர்னில் இந்த bonnet மட்டும்தான் இன்க்ளூட் ஆகிருக்கு. மேலே வச்சுருக்க இந்த இயர், இந்த அப்ளிக் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக நான் அட்டாச் பண்ணது. இந்த bonnet செஞ்சுட்டு நீங்கள் என்ன மாதிரி அப்ளிக் வேணால் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த bonnet-ஐ எப்படி வியர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பீனியை வந்து இப்படி செய்வோம். டாப் போர்ஷன் வந்து தலை மேலே இருக்கும், அதுக்கப்புறம் கீழே எப்படி இருக்கும். இந்த bonnet வந்து எப்படி குள்ளாலாம் சின்ன குழந்தைங்களுக்கு கட்டி விடுவோமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பின்னாடி சைட் போயிடும். இங்கே மேலே வரும் இந்த மாதிரி இயர்ஸ் இப்படி தெரியும், க்யூட்டாக இருக்கும். இந்த இயர்ஸ் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி அப்ளிக்கில் வந்து போ, ரோஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். மேலே ஐ பட்டனில் உங்களுக்கு அது இப்போ விசிபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதை கூட நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த bonnet-ஐ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற yarn கங்கா ஆக்ரோபுல்ஸ்து knitting yarn. இது 100% பியூர் wool, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது 50 கிராம்ஸ் இருக்குது, 108 மீட்டர்ஸ். மஷின் வாஷபிள் wool தான் இது. 100% உல்லன் yarn. யூஸ் பண்ணுற crochet hook 4.5 mm crochet hook. போனிது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லிப் நாட் போடணும். நாட் போடுற மாதிரி யானை முழுசாக வெளியில் எடுக்காமல் ரெண்டை பிடிச்சிட்டு இழுத்தோன்னா லூப் ஃபார்ம் ஆகும். ஹூக்கோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செயின் 4 1 2 3 4 செயின்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் போட்ட செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நடுவில் ரிங் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ரிங்கில் நம்ம டபுள் க்ரோஷெட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 3, இந்த செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷெட் மாதிரி இருக்கும். சென்டர் ரிங்கில் 11 டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷெட் மாதிரி இருக்கனால டோட்டலாக நமக்கு 12 டபுள் க்ரோஷெட்ஸ் இருக்கும். இப்போது 11 டபுள் க்ரோஷெட்ஸ் இதில் ஒர்க் பண்ணுறேன். டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. இப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட இந்த செயின் 3யோட சேர்த்து 12 இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் போட்ட செயின் 3ல தேர்ட் செயினில் ஹுக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது திரும்ப செயின் 3 பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்லையும் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். இப்போ இந்த செயின் 3 வெளியில் வர அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷெட் போட்டோன்னா 2 டபுள் க்ரோஷெட் இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போது அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்லையும் 2 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டே வாங்க. ரோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட செயின் 3ல தேர்ட் செயினில் ஹுக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அடுத்தது செயின் 3. இப்போ இது ஒரு டபுள் க்ரோஷெட் மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷெட், அதாவது இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷெட்ஸ். அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோஷெட். அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷெட். இதே மாதிரி போட்டுட்டே வாங்க. 1 டபுள் க்ரோஷெட், அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷெட். ரோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இப்போது ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த ரோ செயின் 3.
இந்த செயின் 3 வெளியில் வர அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷேட் போட்டுக்கணும். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட், அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட், அடுத்த ஸ்டிச்சில் இதே மாதிரி பேட்டர்ன் 2 டபுள் க்ரோஷேட்ஸ், அதாவது ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேட் போடணும். அதுக்கு பேர் இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்தது 1 டபுள் க்ரோஷேட், 1 டபுள் க்ரோஷேட். இந்த ரோ ஃபுல்லாக 2 டபுள் க்ரோஷேட் ஒரே ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோஷேட், 1 டபுள் க்ரோஷேட் இதே மாதிரி போட்டு இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எப்பவும் போல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. செயின் 3. இந்த ரோ ஒவ்வொரு ஸ்டிச் மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட் தான். நான் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட் போடுறேன். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட்ஸ். ரோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. எண்ட் பண்ணுறதுக்கு 2 ஸ்டிச் முன்னாடியே ஸ்டாப் பண்ணி பாருங்கள். இது நியூ பார்ன் டு 3 months பேபி சைஸ்க்கு பண்ணுறதுனால 3.5 to 6 inch வரைக்கும் எனக்கு இது வரலாம். நான் அதுக்குள்ளே இருக்க மாதிரி 4.5ல் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா செயின் 1 பண்ணி டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த 2 செயின் கேப்பாக தான் வரும். ஒவ்வொரு ஸ்டிச் மேலேயும் ஹாஃப் டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்லேயே நான் முதல்ல ஹாஃப் டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு மேலேயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட்டே வாங்க. இந்த ரோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. திரும்ப அதே ப்ரொசீஜர் தான். இதுக்கு முன்னாடி போட்ட ரோ மாதிரி செயின் 1 பண்ணி டர்ன் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போடுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு மேலேயும் ஹாஃப் டபுள் க்ரோஷேட். ரோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா இப்படி சுருட்டிட்டு வரும். இதே மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்த ரோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரோ ரிப்பீட்டாக இனி எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு இந்த ரோ தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். செயின் 1 பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட், செகண்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச் ரொம்ப லூஸாக போடணும். ரொம்ப இறுக்கி போட்டிங்கன்னா ஷேப்பே மாறிடும், பானட்டோட ஷேப்பு. அடுத்த ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷேட், அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச், அடுத்ததில் ஹாஃப் டபுள் க்ரோஷேட், அடுத்தது ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச் பாருங்கள், நான் நல்லா இப்படி லூஸாக எடுத்து அதுக்கப்புறம் தான் போடுறேன். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். ரோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அடுத்தது செயின் 1. எனக்கு லாஸ்ட்டாக ஸ்லிப்பில் முடிஞ்சிருக்கு, ஸ்லிப் ஸ்டிச்சில் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு எப்படி வேணால் முடிஞ்சிருக்கலாம், ஏன்னா உங்களோட அளவு வேறு மாதிரி இருந்ததுன்னா இது மாறும். இப்போது ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு மேலே ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போடணும். ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட்ட இடத்துக்கு மேலே ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு மேலே ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட்டுட்ருக்கேன். ஹாஃப் டபுள் க்ரோஷேட் அடுத்தது அதில் நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு மேலே ஹாஃப் டபுள் க்ரோஷேட், ஹாஃப் டபுள் க்ரோஷேட்டுக்கு மேலே ஸ்லிப் ஸ்டிச் போட்டே வாங்க. இந்த ரோ எது வரைக்கும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா உங்கள் பானட்டோட லென்த் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பானட்டோட ஹைட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்தது நான் லாஸ்ட் ரோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு ஸ்டிச் மேலேயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். எட்ஜஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரதுக்காக நான் லாஸ்ட் ரோ மட்டும் இந்த மாதிரி ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா செயின்ஸ் போடணும். இந்த செயின்ஸ் உங்களோட டை பண்ணிக்கிறதுக்கான ஸ்ட்ரிப் மாதிரி வரும். எவ்வளோ பெருசு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது எனக்கு லாங்காக வேணுங்கிறதுனால 80 செயின்ஸ் போட்டிருக்கேன். இது நல்லா லாங்காக இருக்கும். இப்போது ஒவ்வொரு ஸ்டிச் மேலேயும் நம்ம சிங்கிள் க்ரோஷேட் போட்டே வரணும். ஹூக்லேருந்து செகண்ட் செயின்லேருந்து நம்ம சிங்கிள் க்ரோஷேட் போடணும். இதே மாதிரி இந்த செயினோட எண்டு வரைக்கும் சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. இந்த செயின் ஃபுல்லாக நான் சிங்கிள் க்ரோஷேட் போட்டேன். அடுத்தது
நம்ம ஆல்ரெடி ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ரோ போட்டிருப்போம். ஸோ அதில் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு மேலேயும் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ஸ்டிச்சுக்கு மேலேயும் நம்ம சிங்கிள் க்ரோஷெட் போட்டே வர போகிறோம். அந்த எண்டு வரைக்கும் நம்ம அதே மாதிரி போட்டுகிட்டே வர போகிறோம். ரோவோட எண்டு வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கு மேலே இந்த சைடு எவ்வளோ செயின்ஸ் போட்டிங்களோ அதே அளவு செயின்ஸ் போட்டுக்கணும். போட்டுட்டு ஹூக்கில் இருந்து செகண்ட் ஸ்டிச்சில் இதில் என்ன பண்ணமோ அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டே வாங்க. சிங்கிள் க்ரோஷெட்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் போட்டே வாங்க. இப்போ நான் செயின்ஸ் போட்டுக்கிறேன். செயின்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு மேலேயும் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ லாஸ்ட் வரைக்கும் நான் சிங்கிள் க்ரோஷெட் போட்டே வந்திருக்கேன். இந்த எட்ஜ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த எட்ஜ் உங்களுக்கு இப்படியே இருந்தால் பரவாயில்லனா இதோட யானை கட் பண்ணி விவின் பண்ணிக்கோங்க. இதுவும் நீட்டாக ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா இதுலேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிட்டே வாங்க. இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி கேப்பாக இருக்கும். அந்த கேப்ஸ்லலாம் விட்டு நீங்கள் சிங்கிள் க்ரோஷெட் இந்த மாதிரி நீட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகி அந்த எண்டு வரைக்கும் போனதும் யானை கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு விவின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஹேசல் போனட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கீழே இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு இயர்ஸ் அந்த மாதிரி எதாவது அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இந்த போனட்டில் பாருங்கள் இயர்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பேன். இயர்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது அப்ளிக், நான் ஆல்ரெடி ரோஸ் அப்ளிக் வீடியோ போட்டிருப்பேன். அது மேலே உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ரோஸ் அப்ளிக் கூட நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீப் க்ரோஷேயிங். பாய்.